ரமலான் அவ்வளவு ரஹ்மா. இதன் முதல் பகுதி, முதல் 10 நாட்கள் ரஹ்மத் என்கிற அல்லாஹ்வின் அருள் இறங்குகிற 10 நாட்கள். இரண்டாவது 10 அவுசத்துக்கும் மக்ஃபிரா, அல்லாஹ்வின் மன்னிப்பு மலை போல் பொழிய காத்திருக்கிற 10 இரண்டாவது 10. மூன்றாவது 10 ஆஹிரஹு யுத்ஃபு மினன் நார், அல்லாஹ் நரக விடுதலை நிறைய வழங்குவதற்கு காத்திருக்கிற 10. கண்ணிமிக்கவர்களே, உலமாக்கள் விளக்கத்துல சொல்லி காட்டுவாங்க, பாவம் இல்லாமல் வாழக்கூடியவர்கள், ஷரீஅத்தின்படி வாழக்கூடியவர்களுக்கு முதல் 10 ரஹ்மத் பொழிய ஆரம்பிச்சிடும், அல்லாஹ்வின் அருள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சில பேர் நன்மை செய்யறாங்க, தீமையும் செய்யறாங்க. தொழுகவும் செய்யறாரு, நிறைய வட்டியும் வாங்குறாரு. அப்ப தொழுகவும் செய்யறாரு, நிறைய பொய் பேசுறாரு. இப்ப குடும்ப வாழ்க்கையில ஹக்க நிறைவேற்றுறது இல்லை. அப்ப நன்மை தீமை கலந்து செய்கிற போது இவர்களுக்கு முதல் 10 கடந்ததற்கு பின்னால் இரண்டாவது 10 மன்னிப்பு மஃபிரத் உண்டு. கண்ணிமிக்கவர்களே, சில பேர் காலம் முழுக்க பாவத்திலே கழித்தவர்கள். ரமலானுக்கு முன்னாடி எல்லா நேரங்களிலும் பாவம், எல்லா நிலைகளிலும் பாவம், அல்லாஹ்வை மறந்து வாழ்கிற மனிதர்கள். இவர்கள் நோன்பு நோக்கிற போது 2 10கள் முடிந்ததற்கு பின்னால் மூன்றாவது 10 இத்ஃபு மினன் நார் என்கிற நரக விடுதலை அவர்களுக்கு உண்டு. கண்ணிமிக்கவர்களே, எத்துணை பெரும் பாவிகளாக இருந்தாலும் ரமலானில் இறங்குகிற அருள் பாவங்களை அப்படியே ஒன்றுமில்லாமல் செய்துவிடும். கண்ணிமிக்கவர்களே, நம்மை அல்லாஹ்வின் ரஹ்மத் அருளுக்குரியவர்களாக மாற்றிவிடும். சிறப்பானவர்களே, இறுதியில் மிக முக்கியமா இந்த நோன்பு திறக்கிற இஃப்தார் நேரங்கள்ல பெருமானார் சொல்றாங்க, இன்னலி சாஹிபி